ஆறுதலோடு இந்த காலவேளையிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். லூக்கா 13 அதிகாரம் 8வது வசனம். லூக்கா 13:8. அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருடம் இருக்கட்டும், நான் அதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். இந்த வசனத்தில் நான் வாசிக்கும்போது இயேசு ஒரு ஓமை சொல்லுகிறார். ஒரு தோட்டத்தில் தோட்டக்காரன் அல்லது எஜமான் ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தார். அந்த அத்தி மரத்தில் 3 வருடங்களாக எஜமான் கனி தேடி வந்தார். 3 வருடமும் அந்த மரத்தில் கனி இல்லாதபடினாலே, இந்த மரத்தை வெட்டி போடு, இது நிலத்தை ஏன் கெடுக்கிறது, இதை கொத்தி இதை வெட்டி போடு என்று அந்த மரத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பை தோட்டத்துக்கு எஜமான் சொல்லுகிறார். அப்போது தோட்டத்தில் வேலை செய்கிறதான தோட்டக்காரர் சொல்கிறார், ஐயா, இது இந்த வருடம் இருக்கட்டும், இதை நான் சுற்றி கொத்தி எரு போடுகிறேன், இது தண்ணீர் பாய்ச்சுகிறேன், ஒரு வருடம் அதுக்கு தவணை கொடுங்க, அது கனி கொடுத்தாலும் சரி, கனி கொடுக்காவிட்டா அதை வெட்டி போடலாம் என்று அந்த தோட்டக்காரர் அந்த மரத்துக்காக பரிந்து பேசுகிறதை இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். இதே சம்பவத்தை தான் அல்லது இதே போல உள்ள ஒரு அத்தி மரம் தான் மத்தேயு 21 அதிகாரம், மார்க்கு 11 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த அத்தி மரம் வழியோரத்தில் காணப்பட்டது. அந்த அத்தி மரத்தில் இயேசு கனியை தேடி வந்தார். அந்த அத்தி மரத்தில் கனி இல்லாதபடினாலே இயேசு அந்த மரத்தை சபித்தார். அது உடனே பட்டு போனது என்று நாம் படிக்கிறோம். காரணம், அந்த அத்தி மரம் பட்டு போக காரணம் அது கனி கொடுக்காதபடினாலே. அந்த அத்தி மரத்துக்காக பரிந்து பேச யாருமே இல்லை. காரணம், அது வழியோரத்தில் இருக்கிறது. அதை கேட்பார்ன்றதான ஒரு மரமாய் காணப்பட்டது. அதை விசாரிக்க யாருமே இல்லை. அதுக்கு கொத்தி எரு போடவோ தண்ணீர் காட்டவோ அதை அதிகமான கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்காக பிரயாசப்படவோ அதுக்காக பரிதபிக்கவோ யாருமே இல்லை. ஆகையினாலே அந்த மரம் யாராவது அந்த பக்கமாக வருவார்கள், கனி கொடுக்காவிட்டா கல்லால் அந்த மரத்தை அடிப்பார்கள், அதனுடைய கிளைகளை வெட்டுவார்கள், அந்த மரத்தை பார்த்து பரிகாசம் பண்ணுவார்கள். ஓஹோ மரமே, உயர்ந்த மரமே, ஒரு கனி இல்லாத மரமே என்று சொல்லி அந்த மரத்தை சவிப்பார்கள், பரிகாசம் பண்ணுவார்கள். ஆனால் அந்த மரம் கனி கொடுக்க வேண்டும் என்று அந்த மரத்துக்காக பிரயாசப்படவோ அதுக்காக பரிந்து பேசவோ அது கொஞ்சம் எரு போடவோ அதுக்காக யாருமே முன் வரவில்லை. ஆனால் இங்கே நான் வாசிக்கிற அந்த அத்தி மரத்துக்காக பிரயாசப்பட, தன்னுடைய நேரத்தை செலவழிக்க, தன்னுடைய பிரயாசத்தை செலவழிக்க அந்த மரத்துக்காக பரிந்து பேச ஒரு தோட்டக்காரர் இருக்கிறதை காண்கிறோம். அந்த தோட்டக்காரர் பரிந்து பேசுகிறபடினாலே அந்த மரம் அழிந்து போகாதபடிக்கு, வெட்டப்படாதபடிக்கு அந்த தோட்டக்காரர் அந்த மரத்துக்காக பரிந்து பேசுகிறார். ஆகையினாலே பாருங்க, வழி ஓரத்தில் இருக்கிறதான மரம் கனி கொடுக்கவில்லை, தோட்டத்தில் இருக்கிறதான மரமும் கனி கொடுக்கவில்லை. 2 மரத்துக்கும் 2 ஒரே அத்தி மரம் தான், ஒரே போல உள்ள அத்தி மரம் தான், ஒரே ஜாதியான அத்தி மரம் தான். ஆனால் ஒரு மரம் 2 மரமும் கனி கொடுக்கவில்லை. ஒரு மரத்துக்காக பரிந்து பேச ஆள் இருக்கிறது, ஒரு மரத்துக்காக பிரயாசப்பட ஆள் இருக்கிறது, ஒரு மரத்துக்காக, தோட்டத்தில் இருக்கிற மரத்துக்காக நேரங்களை செலவழிக்க, அந்த மரத்துக்கு கனி கொடுக்கும்படியாக பிரயாசப்பட, அதுக்காக என்ன செய்யலாம் என்று ஆலோசிக்க ஆட்கள் இருக்கிறது. அந்த வழியோரத்தில் இருக்கிறதான மரத்துக்கு பரிந்து பேச யாருமே இல்லை. நான் வேதத்தில் கூட வாசிக்கிறோம், 92ஆம் சங்கீதத்தில், கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என் தேவனுடைய ஆலயத்தில் செழித்திருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்து காணப்படுவார்கள். அப்படியானா ஒரு ஆலயத்தில் இருக்கிறதான ஒரு நபருக்காக பரிந்து பேச அங்கே ஒரு போதகர் இருப்பார், அங்கே ஒரு ஆயர் இருப்பார், அங்குள்ள போதகர் அந்த விசுவாசிகளுக்காக பரிந்து பேசுவார். எபிரியர் 13:17 வாசிக்கும் போது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுவர்களாய் விழித்திருக்குறள் ஆனபடியார் என்று வாசிக்கிறோம். அப்படியானா ஒவ்வொரு சபையில் வருகிறதான ஆட்களுக்காக அந்த சபை போதகர் அதிகாலையில் எழும்பி
அந்த குடும்பத்தினுடைய பேரை சொல்லி, அங்குள்ள பிள்ளைகளுடைய பேரை சொல்லி, இந்த பிள்ளைகளை ஆசிரியங்க, நல்ல படிக்க ஞானத்தை கொடுங்க, நல்ல வேலை வசதியை கொடுங்க, பிரயாணங்களில் பாதுகாத்து கொடுங்க, அவருடைய வியாதியில் சுகத்தை கொடுங்க, அப்படிலாம் சொல்லி அந்த சர்ச்சுக்கு வரக்கூடியதான ஆட்களுடைய தேவைகளை சொல்லி அங்குள்ள ஆலயத்தில் உள்ள போதகர் ஜெபம் பண்ணுவார். ஆகினாலே அவளுக்கு காக்கப்படுகிறார்கள், பாதுகாப்போடு இருக்கிறார்கள், அவளுக்காக பரிந்து பேசுகிறார்கள், அவளுக்கு திறப்பு நிற்கிறார்கள். யாத்திராகமம் 32 வாசிக்கும் போது மோசே அவருடைய கரங்களில் கொடுக்கப்பட்டதான ஜனங்களுக்காக, எகிப்திலிருந்து புறப்பட பண்ண ஜனங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, இவள் பாவத்தை மன்னித்தருளுவீரான மன்னித்தருளும், இல்லாவிட்டா நீர் எழுதின உங்களுடைய புத்தகத்திலிருந்து என்னுடைய பெயரை கிறுக்கி போடும். இவர்கள் அந்த கானான் தேசத்துக்கு வராவிட்டா, இவர்கள் வராத கானான் தேசத்துக்கு நானும் வர விரும்பவில்லை, ஆகையினாலே இவர்களை கொன்று போடுவீரானா, இவருடைய பாவத்தை மன்னிக்காவிட்டா என்னுடைய பெயரை கிறுக்கி போடுங்க என்று சொல்லி தரப்பு நிற்கிறார். என்னாகும் 16 அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆரோன் மரித்தோளுக்கு உயிரோடுக்கு நடுவாக தூபகலசத்தை ஏந்தி கொண்டு திறப்பு நின்றார் என்று வாசிக்கிறோம். சங்கீதத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். மோசே ஜனங்களுக்காக திறப்பன் வாயில் நின்றார் என்பதாக. அப்படியானா தேவனுடைய ஆலய போதகர்கள், ஊழியர்கள் ஜனங்களுக்காக திறப்பு நிற்பார்கள், ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிப்பார்கள். ஆகையினாலே சபை விசுவாசிகள் பாதுகாப்போடு இருக்கிறார்கள், ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். ஆனால் ஆலயத்து வராதவர்களுக்காக பரிந்து பேசவோ, அவளுக்காக ஜெபிக்கவோ, அவளுக்காக திறப்பு நிற்கவோ, அவளுக்கு ஆலோசனை சொல்லவோ, அவர்களை தெய்வீக பாதை நடத்தவோ, அவர்கள் துன்மார்க்க வழியிலிருந்து திரும்பி வரவோ, ஆலோசனை சொல்லவோ, அவளுக்காக ஜெபிக்கவோ, ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசவோ யாருமே இல்லை. பொதுவாக ஆலயத்து வராதவளுக்காக ஜெபிக்கிற நபர்கள் குறைவு. ஒருவேளை உறவினர்கள் ஆண்டவர் அந்த குடும்பத்தை காத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கலாம். சபை போதர்களுக்கு கூட ஆண்டவர் அந்த கிராமத்தில் உள்ள இந்த ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு ஜெபிக்கலாம். கொள்ளை நோய்களுக்கு தப்புவீங்க அப்படின்னு ஜெபிக்கலாம். ஆனால் ஒவ்வொருடைய பேரை சொல்லி ஜெபிப்பதற்கு சபையில் உள்ள போதகர், அவருக்கு அவருடைய சபையில் உள்ள விசுவாசிகளுடைய பேர் மாத்திரம்தான் தெரியும், மற்றவருடைய பேர் தெரியாது. அவளுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அவர் திறப்பு நிற்பார், ஜெபிப்பார். ஆகினாலே பாதுகாப்போட கூட காணப்படுகிறார்கள். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவளா இருக்கிறீர்களா, இல்லை அந்த ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறீர்களா? கனி கொடுக்காத அந்த மரத்துக்கு நியாய தீர்ப்பு வந்தது, வழியோரத்தில் இருக்கிறதான மரத்துக்கு நியாய தீர்ப்பு வந்தது, தோட்டத்தில் இருக்கிறதான மரத்துக்கு நியாய தீர்ப்பு வந்தபோது தோட்டக்காரர் பரிந்து பேசினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபை போதகர் மாத்திரம் அல்ல. நீங்கள் 1 யோவான் 2:1 வாசிப்பீர்களானா, நம்முடைய ஆண்டவரை இயேசுவும் பிதாவிடத்தில் பரிந்து பேசுவதாக சொல்லப்படுகிறது. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளும் எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானா நம்முடைய நீதிபரா இயேசு நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார் என்பதாக. இப்படியான ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக, ஆண்டவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை இயேசுவும் பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார். போதகர்களும் பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார்கள். நீ ஆலயத்துக்கு உள்ள வருவீர்களானா உங்களுக்காக பரிந்து பேச, நீங்கள் அழிந்து போகாதபடிக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராதபடிக்கு திறப்பு நிற்க போதகர் உண்டு. ஆண்டவர் இயேசுவும் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் காணப்படுகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் ஆலயத்து வராதவர்களாக இருப்பீர்களானா, ஆலயத்தில் வருவீர்களானா உங்களுக்காக பரிந்து பேச ஆட்கள் உண்டு. அந்த ஏரியா லீடர் உண்டு, சபை போதகர் உண்டு. ஒவ்வொரு ஏரியாவிலும் சில லீடர்களை, சில சபைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த ஜபக்குழு தலைவர்கள் ஜெபிப்பார்கள், ஏரியா லீடர் ஜெபிப்பார்கள். ஒவ்வொரு ஜப கூட்டங்களிலும் உங்களுக்கு ஜெபிக்கப்படும். ஆகினாலே ஆலயத்தில் சென்று ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக தேவங்களை மாற்றுவாராக. பாதுகாப்போடு இருக்க உங்களுக்கு பரிந்து பேச தேவன் ஊழியர்களை ஏற்படுத்துவாராக. நீங்கள் பாதுகாப்போடு இருந்து ஆண்டவரை செயல்பட, ஆண்டவருக்கு பயன்பட, ஆண்டவருக்கு கனி கொடுக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இந்த நாளில் 2 இடங்கள் இருக்கிறதான அத்தி மரங்களை குறித்து நாங்கள் தியானிக்க கிருபை செய்தீர். வழியோரத்தில் நிற்கிறதான மரத்தில் கனி இல்லாத அப்படின்னாலே ஆண்டவரை இயேசு கனி இல்லாத மரத்தை சபித்தார், அது வேரோடு பட்டு போனது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் தோட்டத்தில் நிற்கிறதான மரமும் கனி கொடுக்கவில்லை.
அந்த மரத்துக்கு நியாய தீர்ப்பு வந்தது. அந்த மரத்தை வெட்டி போடும்படியாக எஜமான் சொல்லுகிறார். ஆனால் தோட்டக்காரர் அந்த மரத்துக்காக பறந்து பேசுகிறாரே. அதே போல கர்த்தாவே, ஆலயமாகிய தோட்டத்தில், சபையாகிய தோட்டத்தில் இருக்கக்கூடியதான தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்போது, ஆண்டவரை உங்கள் கனி கொடுக்காமல் இருக்கும்போது, உங்களை கோபப்படுத்தும் போது, நீர் எதிர்பார்க்கிற நற்கிரியைகள் நற்பண்புகள் இல்லாத போது அவளுக்காக பறந்து பேசி அழிவிலிருந்து ஆபத்திலிருந்து பாதுகாக்கும்படியாக சபையில் நாட்டியிருக்கிறீர். சபை போதவர்கள் அவளுக்காய் பறந்து பேசுவார்கள். ஆண்டவரை இயேசு நீ அவளுக்காக பிதாவிடத்தில் பறந்து பேசுவீர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையினாலே இந்த வார்த்தை கேட்கிற அருமையான உடைய பிள்ளைகள் ஒருவேளை காணியாட்சி தூரமாய் காணப்படுவார்களானா, ஆலயத்து வெளியே காணப்படுவார்களானா, ஆலயமே தோட்டத்துக்குள்ள நாட்டப்படத்தக்கதாக ஆண்டவர் இரக்கம் செய்வோம் என்று ஜெபிக்கிறோம். தாவே மக்கள் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒருவராயிலும் ஆபத்தில் அழிவில் அகப்பட்டு விடாதபடிக்கு எசப்பா மக்கள் தோட்டத்துக்குள்ள நாட்டப்பட்டவர்களாக ஒரு மாற்றம் ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.